முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மென்ஷன் மட்டும் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. அதையும் நான் சுருக்கி மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து உற்பத்தியாக இருந்த வாழையாற்றின் குறுக்கே ஒரு அணை கட்ட வேண்டும் என்று கொடுத்திருக்கிறேன். அது ஒன்று. இரண்டாவது ஒன்று, மாண்புமிகு ஊராட்சித்துறை அமைச்சருடைய கவனத்திற்கு நெடுஞ்சாலைத்துறைக்கு என்று துறை இருக்கிறது, அவருக்கு பணியாளர் இருக்கிறார்கள். பொதுப்பணித்துறை என்று இருக்கிறது, ரெண்டுக்கும் நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல மாண்புமிகு நம்முடைய நீர்வளத்துறை அமைச்சருக்கு நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இந்த மூன்று துறைகளுடைய பணிச்சுமைகளை கவனத்தில் எடுத்துக்கொண்டு ஒதுக்கப்பட்டிருக்கின்ற நிதிக்கும் அவர்கள் செய்ய வேண்டிய பணிக்கும் சரியாக இருக்கிறதா என்பதை ஆய்ந்து அவர்கள் நிதியை ஒதுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இருங்க, நான் சொல்றேன். உட்காருங்க. அதாவது அவை முன்னவர் சொன்னதுதான் சரி. என்னன்னா உட்காருங்க, இருங்க. 9:30 மணிலிருந்து 10:39 வரைக்கும் இப்போ இருங்க மென்ஷன் பண்ண சொல்லியிருக்கோம். மொத்தம் இது வரைக்கும் உறுப்பினரிடமிருந்து கவன ஈர்ப்பாக மட்டும் 19/8/2026 வரை 454 கவன ஈர்ப்பு தீர்மானம் வந்திருக்கு. இந்த 454 நீங்க ஒரே நாள் எடுத்துக்க சொல்றீங்களா? கொஞ்சம் கொஞ்சம் பண்ணலாம். இன்னைக்கு மென்ஷன் பண்ணிருங்க. இன்னைக்கே பல பதில்களும் வரப்பெற்று இல்லைங்க. இல்லை, இப்போது கூட ஏன் அனுமதிக்கவில்லைன்னு மாண்புமிகு மின்சாரத்துறை அமைச்சர் இப்ப இல்ல. அவர் அந்த சதன் இல்ல மென்ஷன் பண்ணுங்கன்னா நீங்க வரலாறுல சொல்றீங்க. முன்ன அப்படி நடந்து இப்ப இப்படி நடந்து நாளைக்கு மென்ஷன் பண்ணுங்க. மாண்புமிகு செந்தில் பாலாஜி அவர்கள் மென்ஷன் பண்ண மாட்டேங்க. என்ன உட்காருங்க. என்ன கவனம் இருப்பு அதை மட்டும் படிங்க. அதை மட்டும் படிச்சா நான் அனுமதிக்கிறேன். அதை மட்டும் படிங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மின் கட்டண உயர்வு மற்றும் மின் கணக்கெடுப்பு ரீடிங் முறையில் ஏற்பட்டுள்ள மிகப்பெரிய குளறுபடிகளால் பொதுமக்களிடையே ஏற்பட்டுள்ள கடுமையான அதிருப்தி குறித்து அவையினுடைய கவனத்தை ஈர்த்து அமர்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த அரசு ஆட்சி பொறுப்புக்கு இன்றோடு 103 நாட்கள் ஆகிவிட்டது. நம்முடைய உறுப்பினர்கள் எல்லாம் கிட்டத்தட்ட 227 தொகுதியை சார்ந்த உறுப்பினர்கள் எல்லாம் அந்தந்த தொகுதியுடைய மக்களுடைய அடிப்படை தேவைகளை, பிரச்சனைகளை இங்கே கேள்வி மூலமாக எழுப்புவதற்காக வினாக்கள் கொடுக்கப்பட்டு கிட்டத்தட்ட 93 நாட்கள் ஆகிவிட்டது. 93 நாட்கள் ஆகிவிட்டது. நம்முடைய சட்டப்பேரவை விதி 45 படி கேள்வி பதில் எப்படி நம்ம அவைத்தலைவர் நல்லா தெரியும். உறுப்பினர்கள் இந்த பேரவைக்கு வினாக்களை கொடுத்து 15 நாட்களுக்குள்ளாக அது அனுமதிக்கப்பட்டு சம்பந்தப்பட்ட துறைகளுக்கு அனுப்பப்பட வேண்டும். அனுப்பப்பட்ட துறைகளிலிருந்து துறை அதிகாரிகள் மூலமாக அல்லது அமைச்சர்கள் மூலமாக 42 நாட்களுக்குள்ளாக பேரவைக்கு வர வேண்டும். பேரவை தலைவர் அவர்கள் அனுமதித்து 42 நாட்களுக்குள்ளாக வினாப்பட்டியல் சேர்க்கப்பட வேண்டும். ஒருவேளை துறை அதிகாரிகள் காலதாமதமாக கொடுப்பதற்கு காரணம் உங்கள்கிட்ட கேட்டா அதற்காக நீங்கள் இன்னும் ஒரு 14 நாட்கள் 2 வார காலம் காலாவாசம் கொடுக்கலாம். அந்த காலாவாசத்திற்கு அப்புறமா அந்த பதில் வரலன்னு சொன்னா நீங்கள் அதை வினால் பட்டியலில் சேர்த்து இந்த அவையிலே உறுப்பினர் கேள்வி எழுப்பதற்கான அனுமதியை வழங்க வேண்டும். அதான் விதி 45 சொல்லுது. ஆனா இன்னைக்கு 93 நாள் ஆயிட்டது. இதுவரைக்கும் அந்த கேள்விக்கான பதில்கள் வரவில்லை என்று நீங்களும் 2 தடவை இங்கே பதிவு செய்து விட்டீர்கள். எனவே இந்த அமைச்சருடைய அதிகாரியுடைய மெத்தன போக்கால் இன்றைக்கு மக்களுடைய பிரச்சனை பின்னுக்கு தள்ளப்படுகின்றது. 234 தொகுதியில் உள்ள மக்களுடைய அடிப்படையில் கிட்டத்தட்ட 10,000க்கும் மேற்பட்ட கேள்விகள் இன்றைக்கு பேரவை கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் இன்றைக்கு அவைக்கு எடுக்கப்படாது. இன்னும் 8 நாள் தான் இருக்கு அவை. இப்போ 10 கேள்வி எடுத்தாலும் 80 கேள்வி தான் உங்களால் எடுக்க முடியும். எனவே யார் இது காலதாமம் அனுப்பியிருக்கிறார்கள், குறிப்பிட்ட கால வரைக்குள் யார் அனுப்பவில்லையோ அவர்களுக்கு அவைத்தலைவர் அவர்கள் ஒரு நோட்டீஸ் அனுப்பி விளக்கம் கேட்டு அந்த விளக்கம் திருப்தி அளிக்கவில்லை என்று சொன்னால் எங்களுக்கு சொல்லுங்கள், நாங்கள் உரிமை மீறல் பிரச்சனையை கொடுக்கிறோம். இது இந்த அவையை பேரவையுடைய விதியை மீறக்கூடியதாகும். உரிமை மீறல் பிரச்சனை உரிமை கொடுக்க அதை அனுப்ப வேண்டும் என்று பணியோடு கேட்டுக்கொள்கிறேன். விளக்கம் போதுமான மாண்புமிகு அவை முன்னவர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாண்பு ஆஸ்டின் அவர்கள் இங்கே சொல்லுகிற போது விதிகளை காட்டி நீங்கள் உடனடியாக 45 நாட்களுக்குள்ளே அதனுடைய பதில்கள் அளிக்கப்பட வேண்டும் என்று சொன்னார்கள். துறையின் சார்பாக அந்த பதில்கள் விரைந்து வருவதற்கும் அமைச்சர் அனைவரும் அதற்காக முன்னுரிமை வழங்கி அந்த நடவடிக்கையை நாங்கள் மேற்கொள்வோம். ஆகவே மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களுடைய இடத்திலே எடுத்து வைக்கிற இந்த கோரிக்கை நாங்களும் அதை உடனடியாக நிறைவேற்றுவதற்கு முன்னின்று அந்த பணிகளை ஆற்றுவோம்.
மாண்புமிகு உறுப்பினர் கொள்கை விளக்க புத்தகங்கள் இரவு 1 மணி அளவில் 3 மணி அளவில் வருகிறது. 2 நாட்களுக்கு முன்பாக கொடுத்தால் அதை படித்து விட்டு வந்து இங்கே பேசுவதற்கு வசதியாக இருக்கும் என்பதை உங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வருகிறேன். ஒரே ஒரு கோரிக்கை, தொகுதி மக்களின் பிரச்சனைக்காக வேண்டாம். ஒரே ஒரு கோரிக்கை. சின்னது. நான் அனுமதிக்கல உட்காருங்க. மாண்புமிகு பேரவை உறுப்பினர்களுக்கு மாண்புமிகு உறுப்பினர் திரு ஆஸ்டின் அவர்கள் சொன்ன அந்த கருத்து மாண்புமிகு அவை முன்னவர் அவர் சரியான விளக்கம் கொடுத்திருக்கிறார்கள். இந்த கேள்விக்கு அரசு இந்த தாமதமா அப்படின்னு நீங்க சொன்னீங்க, 3 மாதம் ரொம்ப தாமா. ஒன்னு சொல்லட்டுமா, என்கிட்ட எல்லா இந்த கேள்வி வினாக்கள் விடைகளை பற்றியெல்லாம் எடுத்து எல்லாத்தையும் நான் ஆய்வு செய்து பார்த்தேன். உடனே நீங்க முந்தைய அப்படின்னு ஆரம்பிச்சா முந்தையன்னா என்னென்ன பயந்துடாதீங்க. நம்ம 2021 கொடுத்த கேள்விக்கு 2025 வரைக்கும் கூட பதில் வராத நிகழ்வுலாம் நிறைய எடுத்து வச்சிருக்கேன். இருங்க, இப்போது இருப்பவர்கள் எல்லாம் புதிய உறுப்பினர்கள். அதில் சில கேள்விகளுக்கு தாமதமாகத்தான் பதில் வந்து கொண்டிருக்கிறது. இப்போது வரிசைப்படுத்தி வகைப்படுத்தி பார்த்து ஏறத்தாழ ஒரு 50 கேள்விகளுக்கு பதில் வந்துவிட்டது. ஆனால் ஒரே துறையிடமிருந்து நிறைய பதில் ஒரே துறையை சார்ந்தே கேள்வி பதில் இருக்கக்கூடாது என்பதற்காக ஒரு 5 கேள்விகளாவது 2 நாட்களுக்குள்ளாக அதை வைக்கலாம் என்று நான் அலுவலகத்திற்கு குறிப்பு அனுப்பியிருக்கிறேன். விரைவிலே மாண்புமிகு உறுப்பினர் ஆஸ்டின் சொன்னது ஏற்கப்பட்டு இந்த மீதி இருக்கிற 8 நாட்களிலும் மிக அதிகமான இந்த வினாக்கள் விடைகள் நேரம் இல்லாத காரணத்தை இந்த மென்ஷன் பண்ணுங்கன்னு சொன்னேன். அதாவது இன்னைக்கு உறுப்பினர்கள் அந்தந்த தொழிலிருந்து வந்திருக்கின்றவர்கள் உங்களுடைய பிரசன்ஸ் மஸ்ட் பி ஃபெல்ட். நீங்கள் இங்கே இருப்பதை மற்றவர்களுக்கு தெரிவிப்பது அவர்களுக்காக நீங்கள் குரல் கொடுக்கின்ற என்பது தெரிய வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த மென்ஷன் பண்ணுங்க என்று பதிவு செய்ய சொல்லியிருக்கிறேன். இன்றைக்கு 30 பேர்களுக்கு அந்த வாய்ப்பு அளிக்கப்பட்டிருக்குது. கேள்வி நேரத்தை காட்டலாம். அதே மாதிரி கொள்கை விளக்க குறிப்பு பற்றி சொல்லியிருக்கின்றீர்கள். இரவு இல்ல பகல் முழுவதும் 6:45 வரைக்கும் நேற்று நடந்தது. பகல் முழுவதும் இங்கே உட்கார்ந்து விட்டு இரவும் தூங்காமல் விழித்திருந்துதான் இதை பார்க்க வேண்டுமா என்று கேட்கின்றீர்கள். மாலைக்குள்ளாகவே ஒரு நாள் மாலைக்குள்ளாகவே அதை அனுப்புவதற்குரிய ஏற்பாடு நடக்க வேண்டும் என்கின்ற அந்த குறிப்பை நான் வெளியிட விரும்புகின்றேன். செகுப்பு எரிஞ்சாதான் வந்துச்சுன்னு பச்சை ஏற்கனவே நான் தானே பாருங்க, பேரவை தலைன்ற முறையில் இருங்க இந்த கொள்கை விளக்க குறிப்பை 5 நாட்களுக்கு முன்பாக அனுப்புங்கள் என்று கூட நான் அவர்களுக்கெல்லாம் ஏற்கனவே நான் பதிவு செய்து அனுப்பியிருக்கிறேன். ஒரு நாளைக்கு முன்பதாக அனுப்புங்கள் என்று மீண்டும் நான் வலியுறுத்த விரும்புகிறேன். சொல்லுங்க. பேரவைத் தலைவர்களே, எப்போதும் நீங்க நடுநாயகமாக தான் இருப்பது உண்டு. இது வரைக்கும் அப்படிதான் நாங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு பாதுகாப்பே எப்பொழுது பேரவைத் தலைவர்கள் தான். இப்ப பேசுகிற போது ஒரு சொற்றொடர் முந்தை என்று சொன்னே பயந்து விடாதீர்கள் என்று சொன்னே, அது ஏன்னு கேட்டீங்கன்னா, நாங்க மிசாவே பார்த்தவர்கள், இதுக்கெல்லாம் நாங்கெல்லாம் எப்பயுமே பயப்பட மாட்டோம். நீங்க அப்படி இருந்துடக்கூடாதுன்றதுக்காக அந்த வார்த்தையை நீங்க அதை தவிர்த்தோம்னு கேட்கறது. முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர் பேரவைத் தலைவர் அவர்கள் மன விட்டு சிரிச்சுட்டு இருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களுக்கு பேசுங்க. கடந்த சட்டமன்றங்களில் நடந்த நிகழ்வுகள் நன்றாக ஞாபகம் இருக்கும் நினைக்கிறேன். 2001 காலகட்டத்திலிருந்து 20 வினாக்களுக்கு விடையளிக்கின்ற சூழ்நிலை இருந்தது. துணை கேள்விகளுக்கும் விடையளிக்கின்ற சூழ்நிலை இருந்தது. தினந்தோறும் 3-4 கவன ஈர்ப்பு தீர்மானங்கள் எடுக்கப்பட்டிருக்கிறது. இவைகளெல்லாம் நிகழ்ந்த நிகழ்வுகள் கடந்த காலங்களில். நான் அமைச்சராக இருந்தபோது எனக்கு தினமும் 2 கவன ஈர்ப்பு தீர்மானம். எனக்கு மட்டும் 2 கேள்விகள் வரும். மற்ற அமைச்சர்களுக்கு வரும். நான் சொல்றது 2001 2006 இன்று வரை 2006 வரை 26 வரை. ஆகவே கொஞ்சம் இதில் கவனத்தை எடுத்துக்கொண்டு கேள்விகளுக்கு பதில் சொல்லுகின்ற பொழுது பரவலாக எல்லா உறுப்பினர்களும் கேட்கொண்டு வரும். துணை கேள்விகள் கேட்கின்ற சூழ்நிலை ஏற்படும். அதாவது சப்ஜெக்ட்ல. ஆகவே மாண்புமிகு பேரவைத் தலைவர்கள் அனைவருடைய கேள்விகளுக்கும் விடையளிப்பதிலிருந்து இந்த சட்டமன்றத்தை அந்தந்த தொகுதி மக்கள் எதிர்பார்க்கிறார்கள் என்பதை கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் கேட்டுக்கொள்கிறேன். சட்டப்பேரவை அலுவலகத்தின் மூலமாக அனைத்து கேள்விகளும் சம்பந்தப்பட்ட துறைகளுக்கு பதிலுக்காக அனுப்பியிருக்கிறோம். பதில் வந்தவுடன் கேள்விகள் நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஏற்கனவே 25 நாட்கள் கூட கேள்வி நேரம் இல்லாமல் இந்த அவை நடந்திருக்கிறது. ஆனாலும் கூட அப்படியெல்லாம் இல்லாமல்
அவ்வப்போது எழுப்பப்படுகிற அந்த வினாக்களுக்கு விடையளிக்கிற விதத்தில் அரசு துறை சார்ந்த அதிகாரிகளும் அமைச்சர் பெருமக்களும் கேள்விக்கான பதில்களை விரைவில் அனுப்புவார்களானால் கேள்விக்குண்டான பதில் வந்தவுடனே விரைவில் நான் கேள்வி நேரத்தை நிச்சயமாக எடுத்துக்கொள்வேன் என்பதை அறிவிப்பாக வெளியிடுகின்றேன்.